உடல் பொருள் ஆனந்தி நாவல். இந்த உண்மையை நிரூபிப்பது போல ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கிருத்திகை அன்று என் தாய், சீதா, நான் மூவரும் சென்னையில் கந்தசாமி கோவிலுக்கு சென்றோம். முருகன் சந்நிதியில் அந்த கந்த கோட்டத்துள் நான் கந்தசஷ்டி கவசத்தை உருக்கமாக படித்தேன். கந்தசஷ்டி கவசம் மனநோய்கள், தேக நோய்கள், பில்லி சூன்யம் போன்ற தொந்தரவுகளை போக்கும் பெரிய மந்திரம் என்று சிந்தாதிரி பேட்டையில் உள்ள ஒரு பெரியவர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை அதிகம் இல்லாதவனாயினும் உதக மண்டலத்தில் ஏற்பட்ட அனுபவத்துக்கு பின்பு தினசரி இரவு தோன்றும் கனவுகளாலும் கலங்கி போயிருந்த எனக்கு எந்தவித நம்பிக்கையும் தன்னம்பிக்கையாகவே இருந்தது. கந்தசாமி கோவிலில் அர்ச்சனையை முடித்துவிட்டு நானும் சீதாவும் எங்கள் காரை நிறுத்தியிருக்கும் இடத்தை நோக்கி வந்தோம். கார் நிறுத்தியிருந்த இடத்தை ஒட்டியபடி ஒரு சிறு வளையல் கடை இருந்தது. அந்த கடை முன்னால் பெண்கள் சிலர் நின்று கொண்டு சௌரி வாங்கியபடி இருந்தனர். அந்த பெண்கள் குழுவிலே சற்று உயரமாகவும் வெளுப்பாகவும் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் சட்டென்று திரும்பி என்னையும் சீதாவையும் பார்த்தாள். நான் அப்படியே திகைத்து நின்றேன். அதே வெளுத்த முகம், கருத்த கண்கள், இரத்த சிவப்பான உதடுகள். ஆம், ஆனந்தி நின்று எங்களை கவனித்துக் கொண்டு இருந்தாள். ஆனால் அவள் என்னை அறிந்து கொண்டவள் போல நடந்து கொள்ளவே இல்லை. அவள் பார்வை பூராவும் சீதாவின் மேல் நின்றது. சீதா கருப்பு சேலை அணிந்திருந்தாள். கருப்பு ரவிக்கையும் போட்டிருந்தாள். சிவந்த உடலின் அழகை கருப்பு சேலை ரவிக்கை அழகுபடுத்துவது போல எதுவும் அழகுபடுத்துவது இல்லை. ஆனந்தியின் கண்களிலே தோன்றிய குரூரம் அவளுக்கு சீதாவின் மீது ஏற்பட்ட வெறுப்பை தெளிவாக காட்டியது. சீதா அழகாக இருப்பது அவளுடைய மன்னிக்க முடியாத குற்றம் என்று நினைப்பவள் போல ஆனந்தி சீதாவை பார்த்தாள். அதே சமயத்தில் என் மனம் ஆனந்தியை துச்சமாக நினைப்பதை உணர்ந்தேன். சீதாவையும் ஆனந்தியையும் ஒன்றாக பார்த்து ஒரு விதத்தில் நல்லது என்றே நினைத்தேன். இருவரையும் ஒரே இடத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அல்லவா? ஆனந்தியின் முன்பு சீதாவை பார்த்தபோது என் மனம் சீதாவை நோக்கியே ஓடியது. ஆனந்தியின் அமானுஷ்யமான கண்களின் சக்தி என்னை சிறிது கலக்கியதே அல்லாமல் என்னை ஆட்கொள்ளவில்லை. எனக்கு சீதாவின் மீதம் உள்ள அன்பை, ஆசையை எந்த சக்தியும் அசைக்க முடியாது என்பதை நான் நன்றாக உணர்ந்தேன். நான் ஒரு கோழையல்ல என்று கம்பீரமான பார்வையில் ஆனந்தியின் கண்களை பயமில்லாமல் சந்தித்தேன். ஆனந்தி புன்முறுவலோடு என்னை பார்த்தாள். நீ என்னுடையவன், உன்னை நான் விடப்போவது இல்லை என்று தன்னுடைய உரிமையை உணர்த்தும் வெற்றி புன்னகையாக இருந்தது அது. என்னத்தான் திகச்சு நிக்கிறீங்க? கார்ல ஏறுங்க, வீட்டுக்கு போகலாம் என்ற சீதாவின் பேச்சு என்னை சுய உணர்வுக்கு கொண்டு வந்தது. காரில் ஏறி உட்கார்ந்தேன். என் தாயும் என்னை பின் தொடர்ந்து வந்து உட்கார்ந்தார். கார் நகர்ந்தது. பின்புறம் திரும்பி பார்த்தேன். ஆனந்தி கடையிலே நின்றபடி என்னை பார்த்து அமைதியாக சிரித்து கொண்டு இருந்தாள். காரிலே பின் சீட்டுக்கும் பின்புற கண்ணாடிக்கும் இடையே உள்ள சாமான்கள் வைக்கும் இடைவெளியில் அப்போது மலர்ந்த மல்லிகை பூச்சரம் கிடைத்தது. அந்த மல்லிகை பூச்சரத்தை அங்கு சீதா வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அவள் தலை நிறைய கதம்பம் இருந்தது. என் தாயோ பூவையும் மஞ்சளையும் இழந்தவள். ஒருவேளை ஆனந்தி அந்த மல்லிகை பூச்சரத்தை நாங்கள் கோவிலில் இருந்த பொழுது எரிந்து இருப்பாளோ? உடனே என் நினைவுக்கு குணசீலம் கோவிலில் அந்த பைத்தியக்காரி சொன்னது ஞாபகம் வந்தது. மல்லிகை பூவின் மனம் உன்னை என்றுமே விடாது என்று சொன்ன அவள் வார்த்தைகள் ஒலித்தன என் காதுகளில். அந்த மல்லிகை பூச்சரத்தை வெறுப்போடும் பீதியோடும் பார்த்தேன். அதே வினாடியில் சீதா, எப்பாத்தான் மல்லிகை பூ வாங்கினீங்க? எனக்காகத்தான் வாங்கினீங்களா என்று சொல்லி அதை கூந்தலில் அணிந்து கொண்டாள். நான் உடனே அதை பிடுங்கி வெளியில் எறிந்தேன். சீதா என்னை ஆச்சரியத்தோடும் ஏமாற்றத்தோடும் பார்த்தாள். மல்லிகைப்பூ வேண்டாம் சீதா, அது எனக்கு கொஞ்சமும் பிடிப்பதே இல்லை என்று சொல்லி மழுப்பினேன். பூவைத்தான் வீசி எறிந்தேன். அதன் மனம் காரிலிருந்து விலகவே இல்லை. கந்தசாமி கோவிலிலிருந்து திரும்புகையில் காரினுள் சூழ்ந்து இருந்த மல்லிகை பூ மனம் என்னை மறுபடியும் கவலைக்குள்ளாக்கியது. சீதாவின் பரிசுத்தமான அன்பு, சீதாவின் மீது எனக்கு இருந்த ஆசை என் மனதை குழப்பமற்ற நேர்பாதையில் கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே நம்பிக்கையில் நான் வீடு வந்து சேர்ந்தேன். வீடு வரும் வரையிலும் நான் யாருடனும் ஒன்றும் பேசவில்லை. நான் ஏறி வந்த கார் சென்ட்ரல் ஸ்டேஷன், மவுண்ட் ரோட், ரவுண்டானா வழியாக சென்றது. அப்போது மாலை நேரம் ஆதலால் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக சில இடங்களில் கார் நின்று நின்று நகர்ந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரள் திரளாக திருவிழாவுக்கு செல்வது போல நடமாடிக்கொண்டிருந்தனர். மவுண்ட் ரோட்டில் மாலை வேளையில் தினமும் திருவிழாதானே. அவ்வளவு ஆயிரம் மக்கள் நடுவிலும் நான் ஒரு தனியானாக தான் இருந்தேன். அந்த மக்கள் கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒருவித பயத்தில் உந்தப்பட்டுத்தான் சென்று கொண்டு இருந்தார்கள்.
மறுநாள் காலை பலசரக்கு கடைக்காரன் பணம் கேட்க வரும்போது எப்படி சமாளிப்பது என்று பயந்து செல்லும் குமாஸ்தா, நாளைக்கு வட்டி தவணை வந்துவிட்டதே, அதை கட்ட வேண்டுமே என்று பயந்தபடி காரில் உட்கார்ந்து இருந்தோம். கவலையில் ஊர்ந்து செல்லும் வியாபாரி. இப்படி பலவித கவலைகளோடு நகர்ந்து செல்லும் மக்களானால் எல்லோருடைய முகத்திலும் ஒரு புன்னகை, ரெடிமேட் புன்னகை. உள்ளத்திலே உறையும் பயத்தையும் கவலையையும் மறைக்க உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டுவதுதானே நாகரீகம். அதனால்தான் எல்லோரும் சிரிக்கின்றனர். தினசரி பேப்பரை திறந்தால் பக்கத்துக்கு பக்கம் என்ன காண்கிறோம்? விளம்பர முன்னிலையில் இருக்கும் பிரமுகர்களின் புன்முறுவல் நிறைந்த படங்கள். சிரிக்கும் சினிமா நட்சத்திரம். அவள் உள்ளம் எரிந்து கொண்டிருக்கும். அவள் கண்கள் தூக்க மாத்திரைகளை எண்ணிக்கொண்டிருக்கும். ஆனால் அவள் முகத்திலோ புன் சிரிப்பு தவழும். இன்னொரு இடத்தில் வாய் திறந்து சிரிக்கும் மந்திரியின் படம் இருக்கும். அரிசிக்கும் சர்க்கரைக்கும் மக்களது மைல் நீள கியூ வரிசைகளின் காட்சியம், அடுத்த தேர்தலை பற்றிய பீதியம் அவர் மனதில் சூழ்ந்து சுற்றி கொண்டே இருந்தாலும் வாய் திறந்து சிரிப்போடுதான் படத்திலே காட்சி அளிப்பார். டோக்கியோவில் இருந்து நியூயார்க் வரையிலும் உள்ள பிரமுகர்கள் எல்லோரும் சிரித்தபடிதான் செய்தித்தாள்களில் காட்சி அளிக்கின்றனர். ஆனால் இன்றைய உலகத்தில் உண்மையில் யாரால் வாய் திறந்து மனம் விட்டு சிரிக்க முடிகிறது? குழந்தையையும் முற்றும் துறந்த ஞானியையும் தவிர. நான் விரும்பும், என்னை விரும்பும் அழகோவியம் சீதா என் அருகிலிருந்தும் நான் சிரிப்பை இழந்து சிந்தித்தபடி இருந்தேன். உள்ளத்திலே காதலர்களிடம் புரியும் போது வெறும் சிந்தனைக்கு இடம் ஏது? சிந்திக்காமல் சிரித்து செயல்பட்டு நிற்கும் போதை நிலை அல்லவா காதல்? அந்த நிலையில் நான் என்று நீண்ட முகத்தோடு நிற்பது பொருத்தம் இல்லை அல்லவா? அன்று இரவு சாப்பிடும் முன் சீதாவின் தந்தை ராமலிங்கம் கல்யாணத்துக்காக வாங்கியிருந்த ஜவுளி வகைகளை எல்லாம் எடுத்து வந்து எனக்கு காட்டினார். மாப்பிள்ளை அழைப்புக்கு வாங்கிய உடை, முகூர்த்தத்துக்கு நான் அணிந்து கொள்ள என்று அவர் வாங்கிய சகல விதமான ஜரிகை பட்டு வேஷ்டியும் எல்லாவற்றையும் ஒன்றாக எடுத்து வைத்தார். என் தாயின் முகம் சந்தோஷத்தால் விம்மி வெடித்துவிடும் போல இருந்தது. வறண்ட நீரே இல்லாத பாலைவனத்தில் நீண்ட நாள் பயணம் செய்து களைத்து போன யாத்ரீகன் நீர்நிலைகள் நிறைந்த ஈச்சமரம் சூழ்ந்த சோலையை அடைந்த நிலையில் என் தாய் இருந்தாள். பல வருடங்கள் கண்ணீரிலே செலவழித்தவள், எதிர்காலத்தை ஒரு திசையில்லாத இருட்டாக எண்ணியவளுக்கு தன் ஒரே மகனின் திருமணம் இவ்வளவு சிறப்பாக அமையப் போவது குறித்து சந்தோஷம் இருக்காதா? சீதாவோ என்னுடைய திருமண உடைகளை பார்க்கும்போது அவள் மனக்கண்ணாலே எங்கள் கல்யாணத்தையே கண்டாள் என்றே தோன்றியது. சீதாவின் கண்களிலே ஒரு தெய்வீக ஒளியை வீசியது. அடுத்தபடி ராமலிங்கம் சீதாவுக்கென்று வாங்கிய விதவிதமான புடவைகளை எடுத்து பிரித்து காட்டினார். ஆண்டவன் படைப்பில் உள்ள அவ்வளவு வர்ணங்களிலும் ரக ரகமாக புடவைகள் பிரகாசித்தன. திருமணத்தின் ஒவ்வொரு கட்டத்துக்கு என்று வாங்கிய ஒவ்வொரு புடவையையும் எடுத்து என் முன்னால் விரித்தார். ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய விளையாட்டு சாமான்களை மற்ற சிறுவர்களுக்கு காட்டுவதில் உள்ள உற்சாகம் முதியவர் ராமலிங்கத்தின் வார்த்தைகளில் தொனித்தது. பல வண்ண சேலைகள் விரிக்கப்பட்டு ஒரு சேலை கண்காட்சி போல இருந்த அந்த அறையில் நான் பிரமித்து உட்கார்ந்திருந்தேன். திகைப்பை தவிர வேறு எந்த விதமான உணர்வும் எனக்கு இல்லை. எவ்வளவு 1000 ரூபாய்கள் சேலை உருவமாக பரப்பப்பட்டு இருக்கின்றன. முழுவதுமாக ஒரு 1000 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியுமா என்று நினைத்தேன். அப்படியே மனம் குன்றி போனேன். எல்லா அட்டை பெட்டிகளையும் திறந்து அதில் உள்ள ஜவுளிகளை எடுத்து காட்டிவிட்டார். ஆனால் ஓர் அட்டை பெட்டி மட்டும் திறக்கப்படாமல் ராமலிங்கத்தின் அருகில் இருந்தது. ராமலிங்கம் அந்த பெட்டியை எடுத்ததும் சற்று தயங்கினார். பிறகு அந்த பெட்டியையும் திறந்தார். அதில் உள்ளிருந்த சேலையையும் எடுத்து பிரித்து போட்டார். வெண்மை நிறமான பட்டு, நடுநடுவே ஜரிகை பூக்கள், உடல் மூடாத மூடும் சேலை அது. அவ்வளவு மெல்லியதாக இருந்தது அது. அந்த சேலையிலே சீதாவின் பளபளப்பான கொழு கொழுவென்று வளர்ந்த உடலை பொருத்தி கற்பனை செய்து பார்த்தேன். என் ரத்த ஓட்டம் சற்று வேகமாக ஓட ஆரம்பித்தது. அதே சமயத்தில் சீதா ஒரு வெகுளித்தன்மையோடு ஓர் அசட்டு கேள்வியை தந்தையிடம் கேட்டாள். இந்த புடவை பிரமாதமாக இருக்கிறது. இது எதுக்குப்பா? ரிசப்ஷனுக்கா? அதுக்குத்தான் மஞ்சள் கலர்ல ஒன்று வாங்கி இருக்கீங்களே. ராமலிங்கம் உடனே பதில் சொல்லவில்லை. தரையை பார்த்தபடி இது 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 முதல் இரவின் போது அணிந்து கொள்வதற்கு சீதா என்று சொல்லிவிட்டு கூச்சத்தோடு புடவைகளை எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தார். ஒருவரும் பேசவில்லை. அறையில் நிசப்தம் நிலவியது. தந்தையின் பதிலை கேட்டவுடன் சீதா மின்னல் வேகத்திலே என்னை ஒரு பார்வை பார்த்தாள். அவள் பார்வையில் நாணமும் மகிழ்ச்சியும் நிறைந்த குழப்பம் தெரிந்தது. உடனே தலையை கவிழ்த்து கொண்டாள். என் தாய் மெல்ல இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தாள். ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நிகழ்ந்து விட்டது போல எல்லோருமே இருந்தோம்.
சிந்தித்தபடியே நான் இரவு உணவு சாப்பிட போனேன். சாப்பிடும்போது கூட கல்யாண விஷயமாகவே ராமலிங்கம் என் தாயோடு பேசியபடி இருந்தார். யாரை சங்கீத கச்சேரிகளுக்கு அமர்த்துவது, எப்படி விருந்தினரை சிறப்பாக நடத்துவது போன்ற மகிழ்ச்சி தரும் பேச்சிலே தன்னை மறந்து இருந்தார் ராமலிங்கம். ஆனால் எனக்கு மட்டும் கல்யாணம் என்ற என் எதிர்காலத்தை நோக்கும்போது ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. என்னுள் இருந்த ஒன்று என் புற மகிழ்ச்சியை கண்டு எள்ளி நகையாடுவது போல தோன்றியது. சாப்பிட்டவுடன் எழுந்து என் அறைக்கு போய் படுத்துக் கொண்டேன். கண்களை மூடிக்கொண்டு நித்திரையை அழைத்தேன். நித்திரை வரவில்லை. அதற்கு பதிலாக நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. கந்தசாமி கோவில் வளையல் கடையில் நின்ற ஆனந்தியின் புன்முறுவல், அவளுடைய வெற்றி நிறைந்த பார்வையின் அர்த்தம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு பெண் ஆனந்தி என்னை என்ன செய்ய இருக்கிறாள்? நான் எங்கேயோ இருக்கிறேன். ஏன் பயப்பட வேண்டும்? தூரம் அவளை தடுக்குமா? அறையின் கதவுகளை மூடுவதால் ஆனந்தியை என் மனதிலிருந்து மூடிவிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது, உன்னால் முடியவே முடியாது என்ற குரல்கள் எழுந்து என் காதுகளில் ஒலித்தன. பித்து பிடித்தவன் போல என் காதுகளை விரல்களால் மூடிக்கொண்டேன். பின்பும் நீ என்னை மறக்க முடியாது. உன் உடல் பொருள் ஆவி நான். உன் உடல் பொருள் ஆவி நான் என்ற ஆனந்தியின் குரல் போன்ற ஒன்று என் மனதிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த குரலோடு திணறியபடி படுக்கையில் புரண்டேன். அப்போது அறை கதவு திறந்தது. அறையின் மின்சார விளக்கு திடீரென்று எரிந்தது. இருள் மறைந்தது. சீதா எதிரே பால் டம்ளருடன் நின்றாள். சீதாவை நான் பார்த்ததும் என் மனதில் ஊளையிட்ட ஆனந்தியின் குரல்கள் மறைந்தன. திடீரென்று எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆனந்தியின் நினைவு என் சிந்தையில் இருந்து நீரிலே உப்பு மறைவது போல மறைந்தது. உண்மையில் உப்பு நீரில் மறைகிறதா? இல்லை, நீரிலே உப்பின் உருவம் தான் மறைகிறது. ஆனால் உப்பின் சுவை இருக்கத்தானே செய்கிறது. அது போலத்தான் சீதா அருகில் இருக்கும்போது ஆனந்தி உருமாறி ஒளிந்து விடுகிறாள். சீதா என் பார்வையிலிருந்து சென்ற பின் மறுபடியும் ஆனந்தி தோன்றுவாளா? உப்பு கலந்த நீரை தீயிலே காய்ச்சிய பின் மறுபடியும் உப்பு தோன்றத்தானே செய்கிறது. சீதாவும் நானும் ஒன்றாகிவிட்டால், சீதாவே எனக்கு எல்லாம் என்று ஆகிவிட்டால் ஆனந்தி மறையத்தானே வேண்டும். ஆற்று வெள்ளத்திலே பிடி உப்பை கரைத்தால் உப்பின் சுவை தெரியுமா? திருமணம் வரையிலும் காத்திருப்பானேன். இன்றே நான் சீதாவோடு கலந்துவிட்டால் அந்த இன்பத்தின் நினைவு ஆனந்தியின் நினைவை விரட்டிவிடாதா என்று நினைத்தேன். அத்தான், பாலை சாப்பிடுங்கள் என்று சொல்லி தந்த கைகளால் நீட்டினாள் சீதா. பாலை வாங்கும் பாவனையில் அவள் கையை பற்றினேன். சீதா வெட்கத்தோடு கையை விலக்கிக் கொண்டாள். பாலை மடக் மடக் என்று குடித்துவிட்டு அந்த வெள்ளி டம்ளரை அவளிடம் திரும்ப கொடுத்தேன். சீதா விழி கோணத்தில் சிரித்தபடி வெள்ளி டம்ளரை வாங்க கை நீட்டினாள். சடக்கென்று அவள் கையை பற்றி அவளை என்னை நோக்கி பலம் கொண்டு மட்டும் இழுத்தேன். நான் இழுத்த வேகத்திலே சீதா படுக்கையிலே அமர்ந்திருந்த என் மடி மீது விழுந்தாள். என் பிடியிலே நீரிலிருந்து எடுத்து போடப்பட்ட மீன் துள்ளுவது போல துள்ளி திணறினாள். வேண்டாம் அத்தான், வேண்டாம், பொறுங்கள். நான் படும் வேதனை உனக்கு புரியாது சீதா. ஆனந்தி என்ற உயிர் குடிக்கும் விஷயத்தை போக்க நீ ஒரு மாற்று மருந்து. அதனால்தான் ஒரு முரடனைப் போல இன்று உன்னை அடைய துடிக்கிறேன் என்று அவளுக்கு நான் வெளிப்படையாக விளக்கம் தர முடியவில்லையே. என்ன செய்வேன்? என்னை பச்சாதாபத்தோடு பார்த்தபடி சீதா, அத்தான், உங்கள் வேதனை எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் ஆனால் எதற்கு வரைமுறை வேண்டாமா என்று சொல்லி என்னை விட்டு நகர முயன்றாள். என் கரங்கள் அவளுக்கு விடுதலை அளிக்க மறுத்தன. சீதாவின் கண்கள் பரிதாபகரமாக என் கண்களை பார்த்தன. என் கண்களில் இரக்கத்தை அவள் பார்த்திருக்க முடியாது. அவள் உதடுகள் வேண்டாம், வேண்டாம் என்று ஈன குரலில் கூறியபடி இருந்தன. அவள் கடைசி முறையாக கூறிய வேண்டாம் என் காதுகளில் அரைகுறையாக ஒலியற்ற முடிந்தது. சீதா படுக்கையை விட்டு எழுந்து விலகிச் சென்றாள். நான் துடிப்போடு எழுந்தேன். சீதா, நான் சொல்லுவதை கேளு. என்னை பொறுத்தவரையில் இது வெறும் உடல் இன்பம் மட்டுமல்ல. இந்த இன்பம் ஒரு மருந்து. என் உள்ளத்திலே ஊசலாடும் பல பேய்களை விரட்ட உதவும் ஒரு ரக்ஷை, ஒரு தாயத்து. இன்று இரவு என்னை விட்டு பிரியாதே சீதா என்று கெஞ்சினேன். என்னுடைய மன போராட்டங்களை பற்றி எதுவும் உணராத சீதாவுக்கு அவளை இரவு அங்கு தங்குபடி நான் கோரியதன் அவசியம் புரியவில்லை. என் வேண்டுகோள் அவளுக்கு ஒருவித பீதியையும் வெறுப்பையும் தந்தது. என்னை அவள் ஒரு மிருகம் என்று நினைத்தாள் போலும். என்னை லட்சியம் செய்யாமல் அறையை விட்டு வெளியில் சென்றாள். ஏமாற்றத்தோடு படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டேன். விடிந்து நான் எழுந்திருக்க வெகு நேரம் ஆகியது. கனவு இல்லாமல் அயர்ந்து தூங்கியதால் புது விதமான பலத்தோடு எழுந்தேன். அன்று பகல் பூராவும் சீதாவை பார்க்கவில்லை நான். அவளுடைய சென்னை சிநேகிதிகளை பார்க்க போயிருப்பதாக என் தாய் சொன்னாள்.
பிற்பகல் நான் டிஃபன் சாப்பிட வந்தபோது சீதா வீட்டில் இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது. என் தாய் எனக்கு டிஃபன் பரிமாற சீதா அனுமதிக்கவில்லை. அவளே தட்டை எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாள். காப்பியையும் எடுத்து கொண்டு வந்து என் முன்னால் வைத்தாள். முதல் நாள் இரவு என் விருப்பத்தை மறுத்ததற்கு மன்னிப்பு கேட்கும் முறையில் நடந்து கொண்டாள். சதா சிரித்தபடி இருந்தது அவள் முகம். என் தாய் அறையை விட்டு சென்றதும் சீதா என் அருகில் வந்து என் மீது கோபமா என்று செல்லமாக கேட்டாள். உன் மீது அல்ல கோபம், எனக்கு என் மீதுதான் கோபம் சீதா. என்னை மன்னித்து விடு என்றேன். இதோ மன்னித்து விட்டேன் என்று சொல்லிய சீதா குறும்புத்தனமாக சிரித்துவிட்டு சென்றாள். நான் என்னையே மறந்து மகிழ்ச்சியோடு உலாவ வெளியில் சென்றேன். தியாகராய நகர் பனகல் பார்க்கில் நான் உட்கார்ந்து இருந்த பெஞ்சியின் ஒரு மூலையில் ஆனந்தி வந்து உட்கார்ந்ததை முதலில் நான் கவனிக்கவில்லை. திரும்பி அவளை நான் பார்த்ததும் அவள் சிரித்தாள். ஆனால் இன்று எனக்கு அவளிடம் பயமில்லை. ஆனந்தி, உங்க அப்பா சென்னைக்கு வந்து இருக்கிறாரா என்று கேட்டேன். அவள் இன்றுதான் வந்தார் என்று சொல்லிவிட்டு என்னை அவளுடைய கருத்த விழிகளால் உற்று நோக்கினாள். நானும் அவள் விழிகளை பயமில்லாமல் நேராக பார்த்தேன்.